எவரையும் வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பரத்துக்கேறி சென்று விடுகிறார். பரிசுத்தாவியானவரால் பின்பாக அனுப்பப்படுகிறார். வல்லமையாய் பின்வாங்கி போன சீஷர்கள் தொடப்படுகிறார்கள். மீண்டுமாய் ஆண்டவருக்காக எழும்புகிறார்கள். பலத்த காரியங்களை செய்கிறார்கள். இதுதான் அப்போஸ்தலர் நடபடியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய நிலைமை பார்த்தால் இயேசு சிலுவைக்கு செல்லும் பொழுது பின்வாங்கி போனார், மறுதலித்தார். யோசித்து பாருங்கள். ஆனால் யோவான் கடைசி வரை சிலுவை அன்றில் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லோருமே மீன்பிடிக்க திரும்பி போய்விட்டார்கள். அதைதான் யோவான் எழுதுகிற சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். இனி அவ்வளவுதான், 3.5 வருடம் ஆண்டவரோடு இருந்தோம், இனி நம்முடைய வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஒரு சோகத்தோடு துக்கத்தோடு பின்வாங்கி அழைப்பை மறந்து போன அந்த சிஷ்யர்களை இயேசு விடவில்லை. மீண்டுமாய் தேடி போய் தைரியம் கொடுத்து ஆவி நிறைவை பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுத்தார், கட்டளையை விட்டார். நடந்தது என்ன? தேவன் அதற்கு பின்பு அவர்கள் எடுத்து பயன்படுத்தின விதம் உலகமே அவர்களை திரும்பி பார்க்கிற தக்க விதமாக இருந்ததுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். படிப்பறிவில்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், ஒன்றுமே தெரியாது. ஏன் இயேசு 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்ததை கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில் அறைமுடியை கொண்டு போகப்பட்டது பயந்து ஓடி ஒளிந்து கொண்டவர்கள் இந்த இடத்திலே தைரியமாய் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், இவர் படிப்பறிவில்லாதவர்கள், பேதையர்கள், இவர்கள் எப்படி விதமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லும் பேசக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் என்றுதான், அந்த அளவு அறிவில்லாதவர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். எந்த ஒரு மனிதனையும் பயன்படுத்த முடியும். அவருடைய படிப்போ, அவருடைய வேலையோ, அவருடைய அந்தஸ்தோ, அவருடைய பேக்ரவுண்டோ, ஹைட் வெயிட் வைத்து ஆண்டவர் பார்க்கிறதில்ல. அவருடைய அர்ப்பணிப்பை பொறுத்து தான் பார்க்கிறார். யார் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கையில் கொடுக்கிறார்களோ அவர் ஏற்ற விதமாய் வணைந்து தமது வல்லமையினால் நிரப்பி வல்லமையான காரியங்களை செய்ய வைக்கிறார். அதுதான் உண்மை. இந்த நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லா இல்லையே, இதற்கு தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய கருத்துல முழுவதுமாய் கொடுத்து பாருங்க. தேவன் முடியாதே முடிய செய்கிறவர். பலத்த காரியங்களை நம் மூலமாய் செய்ய விரும்புகிறார். அதற்கு தேவை நம்முடைய முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு தான். 1837ஆம் ஆண்டு ஒரு சிறு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறக்கும் பொழுது யாருமே அவன் பலத்த காரியங்களை செய்வான், அந்த உலகத்தை கலக்குவான், அசைவான் என்று நினைத்து கூட பார்த்திருக்கவே மாட்டார்கள். அவனுடைய தோற்றங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அவன் வளர்ந்து வருகிறான். அவன் 6 வருடங்கள் தான் பள்ளி படிப்பு, அதுவும் முடிந்து போய்விட்டது. ஆனால் தேவன் வாலிபனாகும் போது அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் எந்தவித எதிர்பார்ப்பு இன்றி அவருடைய 100% அர்ப்பணிக்கிறான். தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனை பார்க்கும்போது எல்லாரும் சில அவருடைய உருவம் குள்ளமாக இருக்குமாம், பருமனாக இருப்பானாம். அதோடு மட்டுமல்ல, சரியான இலக்கணத்தோடு அந்த வார்த்தைகள் சரிவர பேச தெரியாதாம். அவர் நிமிஷத்துக்கு 230 வார்த்தைகள் வேகமாய் வாயிலிருந்து தெரிக்குமாம். ஆனாலும் கூட வார்த்தைகள் அந்த அளவு சரியான இலக்கணத்தோடு இருக்காதாம். ஆனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? வல்லமை வெளிப்பட்டது. வர்ற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டாங்க. அசைத்தான். ஐரோப்பாவை ஒரு கையிலும் அமெரிக்காவை இன்னொரு கையில வைத்து அசைத்தான் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லுகிறது. அதுதான் D.L. மூடி. தன் பெயருக்கு முன்பாக எந்த ஒரு காரியங்கள் அடையாளத்தையோ, எந்த ஒரு அங்கத்தினரை சார்ந்த எந்த ஒரு சமூக காரியத்தை சார்ந்ததாகவோ அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லையா. மிகவும் தாழ்மையாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினாராம். மனிதர் எழுதுகிறார், இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு சுவிசேஷன் உலகத்திலே எழும்பினதில்லை என்று. பாருங்கள், பார்க்கும் பொழுது எதுவுமே எந்த தகுதியுமே கிடையாது. அந்த அளவு ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு பர்சனாலிட்டி எதுவுமே கிடையாது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனால் தேவன் அந்த வாலிபனையும் பயன்படுத்தி இன்று நாம் பேசுகிற அளவுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஊழியம் அவ்வளவு வல்லமையாக இருந்ததாம். எவரையும் தேவன் பயன்படுத்த முடியும். அதற்கு தேவை என்ன? முழுவதுமாய் ஆண்டவர் கையில கொடுக்கும் பொழுது, அப்படி ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது நன்மைதான் நம்மிடத்தில் உண்டாகும். நாம் தீமை செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம், நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். அதனால தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா? என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே, வயதாயிடுச்சுது, நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சுது, இனி என்ன இருக்குன்னு சொல்லிக்கொண்டே இல்லை. தேவன் எவரையும் பயன்படுத்த முடியும். முதிர் வயதிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்களாமா.
வருடங்கள் கடந்துருச்சு, ரொம்ப வருஷம் இந்த மரம் ஆயிடுச்சு, இனி கனி கொடுக்காதுன்னு சொல்லி மனிதர்கள் சொல்லலாம், விவசாயத்தை அறிந்தவர்கள் கூட சொல்லலாம். இயேசு அப்படி அல்ல, கடைசி வரை பயன்படுத்த முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். புதிய நாளை காண கொடுத்தீங்க. இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையில என்ன அநேக காரியங்கள் பயனற்று போய் இருக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களுடைய வல்லமை இன்னும் கொண்டு வர முடியவில்லை. அநேக காரியங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை. போராடி கொண்டு சோர்ந்து போய் இது இல்லாதனால தான் எங்களால் முடியவில்லை, இது இல்லாதனால தான் இது இப்படி இருக்குன்னு சொல்லி குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம், எங்களுடைய அறிவை சார்ந்து கொள்கிறோம். அப்படி அல்லாமல் நாங்கள் எப்படி, எந்த உயரத்துல, எந்த அளவு, எப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் எதையும் நாங்கள் பார்க்காமல் உம்முடைய கரத்தை பார்க்கிறோம், உம்முடைய வல்லமை பார்க்கிறோம், உம்முடைய மகிமை பார்க்கிறோம். நீர் நினைத்தால், நீர் எடுத்து பயன்படுத்தினால் அது எப்படிப்பட்டவர்களும் அதை தடுத்து நிறுத்த முடியாத அளவு மகத்தானதாய் மேன்மையானதாகத்தான் இருக்க முடியும். இதை ஒவ்வொருவருக்கு நாளில் கொடுப்பீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கையில கொடுத்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டு ஜெபிப்போம். நிச்சயமாகவே நாம் பயனுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.